அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஒகேஷன், ஒரு சிறப்பான சூழ்நிலை. 2023 ஆண்டில் 3 குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் ஆஃபென்ஸ் நடத்தப்பட்டது. அந்த சம்பவம் நடந்தது அக்யூஸ்டு வந்து சி கேட்டகரி ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ரவுடி. அந்த ரவுடிக்கு 2012 ஹிஸ்ட்ரி ஷீட் ஓப்பன் பண்ணியிருந்தது போலீஸ் ஸ்டேஷனில். ஆனந்த் சேகரன் அவருக்கு பேர். அந்த 2023 நடந்த ஆஃபென்ஸுக்கு, நடந்த சம்பவத்துக்கு உடனடியாக காவல்துறை சேர்ந்த அப்போ உள்ளே இன்ஸ்பெக்டர் திருமதி முத்துலக்ஷ்மி மற்றும் அவர்களோட டீம் எல்லாம் சேர்ந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி புலன் விசாரணையை செஞ்சு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருந்தாங்க, ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அமைச்சிருந்தாங்க. மற்ற ஃபார்மாலிட்டிஸ் போக்சோ கேஸில் என்னென்ன தேவை இன்வெஸ்டிகேஷனில் அதை ஆரம்பித்து அவங்களுக்கு அடுத்து வந்து ஆயோ திருமதி ராஜேஸ்வரி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், இந்த 2 பேருமே இந்த மாவட்டத்தில் இன்றைக்கி இல்லை, அவங்க வேறு இடத்துக்கு சர்வீஸ் போயிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபருக்கு. ஸோ இந்த 2 இன்ஸ்பெக்டர்ஸ், 2வது திருமதி ராமேஸ்வரி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், அவங்க நல்லபடியாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சார்ஜ் ஷீட் கோர்ட்டில் போட்டிருந்தாங்க. கோர்ட்டில் ஃபைல் பண்ண சார்ஜ் ஷீட்டு ஆன் 17/4/2023 போக்சோ ஆக்ட் படி 60 நாளுக்குள்ளே சார்ஜ் ஷீட் போட்டணும் போக்சோ கேசஸில். ஸோ 60 நாள்லேயே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி மொத்த எவிடன்ஸஸ் கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் கோர்ட்டை வந்து ட்ரையல் ஆரம்பித்து 12/3/2026 நேற்று தினம் ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் போக்சோ கேசஸ் ஒரு நல்லபடியாக ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த ரவுடிக்கு தூக்கு தண்டனை மற்றும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்க்கு. போலீஸ், ப்ராசிக்யூஷன் அண்ட் கோர்ட், இந்த 3 லெக் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். இவங்க சேர்ந்த வேலை செஞ்சு ஒரு குற்றவாளிக்கு, டிசர்விங் குற்றவாளிக்கு ஒரு சிறப்பான தண்டனை கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கு காவல்துறை சார்பாக நன்றி. அண்ட் இந்த குற்றவாளிக்கு தேவையான தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு வேலை செஞ்ச அனைத்து காவலர்களுக்கு, அதிகாரிகளுக்கு காவல்துறை சார்பாக பாராட்டுகள். இந்த நேரத்தில் நாங்கள் காவல்துறை சார்பாக மக்களுக்கு ஒரு வேண்டுகோள், இதே மாதிரி நிறையா குற்றங்கள் அங்கங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்பெஷலி கேர்ள் சில்ட்ரன், அதை வந்து ஸ்கூல் இருக்கட்டும், வீட்டு இருக்கட்டும், நெய்பர்ஹுட் ஏரியா இருக்கட்டும், அங்கங்கே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது உங்கள் நோட்டீஸ்க்கு வந்தால் தயவுசெய்து காவல்துறைக்கு தகவல் சொல்லிடுங்க. இதே மாதிரி யார் இருந்தாலும் அவங்க மேலே கடுமையான சட்ட ரீதியான உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் பார்த்திங்கன்னா போன கொஞ்சம் ஆண்டுகளாக நம்ம போக்சோ கேசஸில் எல்லா இடங்களில் நல்ல கன்விக்ஷனே வந்துட்டுருக்கு. ஸ்பெஷலி இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட் கேசஸில் குழந்தைகள் மேலே எந்த இடத்துல நடந்தாலும் ஸ்பீடாக ட்ரையல் நடத்தி நீதிமன்றம் இருக்கட்டும், ப்ராசிக்யூஷன் சைடு இருக்கட்டும், போலீஸ் சைடு இருக்கட்டும், உடனடியாக நடவடிக்கை எடுத்து சீக்கிரமாக கன்விக்ஷன் வர்றதுக்காக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ தயவுசெய்து இந்த மெசேஜ் பொதுமக்கள் எல்லாம் கவனிக்கணும். அண்ட் இந்த மாதிரி குற்றங்கள் நடத்த விடக்கூடாது. அதுக்காக தேவையான முயற்சி நாங்கள் காவல்துறை சார்பாக எடுத்துகிட்ருக்கோம். இதில் எங்களுக்கு பப்ளிக்கோட ஒத்துழைப்பு தேவைப்படும். நன்றி.